புது வசந்தம் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானவர் தான் ஆர்பி சௌத்ரி. அதற்கு முன்னாடி திரைப்படங்களுக்கு நிதி உதவி செய்து வந்த அவர் தயாரிப்பாளராக அறிமுகமாகிய முதல் படம் புது வசந்தம். சூப்பர் குட் பிலிம்ஸ் அப்படின்ற பேனர் வந்ததாலே அந்த படம் நிச்சயம் வெற்றி தான் அப்படின்ற காலம் இருந்தது திரையுலகில். இவர் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. விக்ரமன், KS ரவிக்குமார், லிங்குசாமி, எழில் அப்படின்னு பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இந்த நிலையில விஜய் அவர்களுக்கு முதல் ஹிட் படம் கொடுத்தவரே இவர்தான். விக்ரமன் இயக்கத்துல விஜய் நடித்த பூவே உனக்காக படம் தான் விஜய் அவர்களுக்கு முதல் சில்வர் ஜூப்ளி ஹிட்டை கொடுத்தது. இதனடுத்து துல்லாத மனமும் துள்ளும் படமுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. பாலசேகரன் இயக்கத்துல விஜய் நடித்த லவ் டுடே அன்றைய இளைஞர்களுடைய எவர் கிரீன் மூவியாக தொடர்ந்து ஷாஜகான், தில்லா, திருப்பாச்சி, ஆர்பி சௌத்ரி தயாரிப்புல விஜய் நடித்த அனைத்து படங்களுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. 99 படங்கள் தயாரித்த ஆர்பி சௌத்ரி தன்னுடைய 100வது படத்துல விஜய் அவர்களை நடிக்க வைக்க விரும்பினார். ஆனால் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி, படத்துடைய பட்ஜெட் காரணத்தினால அந்த திட்டம் நிறைவேறாமலே போயிருந்தது. இவருடைய தயாரிப்புல நாட்டாமை, சேரன் பாண்டியன், சூரிய வம்சம், கண்ணு பட போகுதையா, ஆனந்தம் அப்படின்னு பல ஹிட் படங்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில மறைந்த ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய உடல் இன்று அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்காம். நேரில் சென்று பல பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டும் இருக்காங்க. அந்த வகையில கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள் முதல் ஆளாக சென்று ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. கண்ணீர் மல்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்திய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.